Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம முட்டை சேர்க்காம ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மைதா இல்லைனா ஆல் பர்பஸ் ஃப்ளார் சல்லடை பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து ஒரு கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இவ்வளோ சேர்த்து நல்லா சல்லடை பண்ணி எடுத்துடலாம். இந்த ட்ரை மிக்சர் எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிறது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் பால், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், தேவைக்கு ரெட் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் ஒயிட் வினிகர். இவ்வளோ சேர்த்து நல்ல ஸ்மூத் பேட்டராக வர்றது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. பேனில் ஆயில் கிரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இதில் நாம் ரெடி பண்ண கேக் பேட்டரை ஊற்றி வச்சிடலாம். கொஞ்சமாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி டெம்பரேச்சர் செட் பண்ணி 25 to 30 மினிட்ஸ் பேக் ஆக விட்டுடலாம். கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் அதோட பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். கேக்கை 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட டாப் லேயரை மிக்ஸர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக க்ரம்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். பல்ஸ் மோடில் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. கேக் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். பிளெண்டரை மீடியம் ஸ்பீடில் வச்சு க்ரீம் சீஸ் நல்லா திக்காகிறது வரைக்கும் அதை நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப திக்கான க்ரீம் சீஸ் எடுத்தீங்கன்னா அது ஜஸ்ட் கம்பைன் பண்ணால் போதும். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சமாக பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆனதும் இதில் நாம் க்ரீம் சீஸை ஆட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த க்ரீம் சீஸை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டிஃப் பீக்ஸ் ஃபார்ம் ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்பேச்சுலால இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது கீழே விழாமல் ஸ்டிஃபாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கு. கேக்கோட ஒரு லேயர் எடுத்திருக்கேன். மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க.
நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமை நல்ல திக் லேயராக மேலே வச்சிடலாம். இன்னொரு கேக் லேயரையும் வச்சிடலாம். சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் ஃபுல்லாகவே இந்த க்ரீமை வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் க்ரம்ஸை கேக்கோட சைடில் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். மேலே அதோட ஓரங்களில் மட்டும் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சென்டரில் கேக் க்ரம்ஸை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெட் வெல்வெட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.